இங்க இந்த டேட்டா இங்க இருக்கிறதுல இந்த சேஞ்ச் டைப் அப்படிங்கிறது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து டேட்டா டைப் ஆஃப் ஈச் காலம். ஒவ்வொரு காலத்துலையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் வேல்யூஸ் வந்து இருக்குது. அந்த வேல்யூஸ் தான் இப்போ ஏபிசின்னு இருந்துச்சுன்னா இது என்ன டேட்டா டைப்பை மீன் பண்ணுதுன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு மீன் பண்ணுது. இந்த 1.2 இருந்துச்சுன்னா அது எதை மீன் பண்ணுது அப்படின்னா வந்து டெசிமல் வேல்யூஸ் அப்படிங்கிறது மீன் பண்ணுது. 1 2 3 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரவுண்ட் நம்பர் இன்டீஜர் நம்பர் அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா வந்து மீன் பண்ணுது. இந்த மாதிரி டேட்டா டைப் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகிடும். எப்போ அப்படின்னா நீங்க டேட்டாவை லோட் பண்ணும்போது. ஃபைன். எங்க இதுல இந்த அப்ளைட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதுல என்ன ஜென்ரேட் ஆகும்னு சொன்னோம் அப்படின்னா நாம என்ன ஸ்டெப்ஸை நம்மளுடைய கண்டென்ட் ப்ரிவியூ பேஜில் இருக்கிற இந்த டேட்டா டேபிளில் அப்ளை பண்ணுறோமோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே எங்கே ஆட் ஆகிட்டே வரும் அப்படின்னா வந்து இந்த அப்ளைட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதுல ஆட் ஆகிட்டே வரும். அதான் நான் காட்டினேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்கவுண்ட் பேண்ட் அப்படிங்கிற இந்த காலம் எனக்கு தேவையில்லை. அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் அப்படின்னு கொடுக்குறேன். காலம் ரிமூவ் ஆயிடுச்சு. அப்படி காலம் ரிமூவ் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், ஆட் ஆயிடும். இதனால எனக்கு என்ன அட்வான்டேஜ், இந்த காலம் திரும்பவும் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த ரிமோட் காலம்ஸ் டெலீட் பண்ணனா இங்க ரிமோட் காலம்ங்கிற ஸ்டெப் ரிமூவ் ஆயிடுச்சு. எனக்கு காலம் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ நான் பண்ணின ஆக்ஷன் ஸ்டெப்பு திரும்ப எனக்கு பழைய ஸ்டேஜுக்கு அப்படியே கொண்டு போகணும் அப்படின்னா இங்க என்ன ஸ்டெப் ஆட் ஆயிருந்துச்சோ அந்த ஸ்டெப்பை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஃபைன். இங்க இப்போ கிளீனிங் ஒர்க்லாம் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேர் என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து ஃபார்முலா பார் சொன்னோம். இந்த ஃபார்முலா பார்ல என்ன இருக்கும் அப்படின்னா வந்து கொரி வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். இந்த கொரிக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து எம் கொரின்னு சொல்லுவோம். இந்த எம் கொரி அப்படிங்கிறது பவர் கொரியோட ஒரு லாங்குவேஜ். பவர் கொரியில் இருக்கிற லாங்குவேஜ் தான் எம் கொரி அப்படிங்கிறது. இந்த எம் கொரி லாங்குவேஜ் இங்க இந்த பவர் இந்த ஃபார்முலா பார்ல ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிருக்கும். எப்போ அப்படின்னா நீங்க என்ன ஆக்ஷன் அப்ளை பண்றீங்களோ அந்த ஆக்ஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா வந்து அப்ளை ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திரும்பவும் நான் இந்த ரோவை இந்த காலமை நான் டெலீட் பண்ணி காட்டுறேன். ரிமூவ், எனக்கு ரிமூவ் வந்துச்சு. ரிமூவ் காலமை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணும்போது இங்க பாருங்க இந்த இடத்துல பவர் கொரி வந்து டிஸ்பிளே இருக்கு. அப்போ இந்த பவர் கொரி அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். பவர் கொரி இந்த எம் கொரி அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சா தான் நான் பவர் பியில் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா தேவையில்லை. ஏன்னா இந்த பவர் கொரி என்ன பண்ணும், இந்த எம் கொரிங்கிறது என்ன பண்ண போறது இல்லை, நாம எழுத போறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காவே ஜென்ரேட் ஆகும். நாம என்னென்ன ஆக்ஷன்ஸை நம்மளுடைய டேட்டா டேபிள்ல பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளைட் ஸ்டெப்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் தேவையான எம் கொரி ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல நம்ம வியூ பார்க்கலாம். பேக்ரவுண்ட்ல அது ஜென்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதனால பவர் கொரி அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் அந்த கொரியில நமக்கு மாடிஃபை பண்றதுக்கு ஓனா கோட் எழுதுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஆடட் அட்வான்டேஜ் தான். எப்படி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நான் வந்து ஒரு கமா போடுறேன். கமா போட்டு இங்க பாருங்க டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் நேம இந்த இடத்துல கொடுத்து பார்க்குறேன். அங்க இருக்கிற மாதிரி ஸ்பெல்லிங் கரெக்டா கொடுக்கணும். நான் டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுக்கும்போது டிஸ்கவுண்ட்ஸ்ங்கிற காலம் இங்க இருக்குதான்னு பாருங்க. டிஸ்கவுண்ட்ஸ்ங்கிற காலம் இங்க இல்ல. இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்ல. திரும்ப உங்களுடைய கிளாரிட்டிக்காக நான் திரும்ப இதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ டிஸ்கவுண்ட்ஸ்ங்கிறது ரிட்டர்ன் ஆயிடுச்சு, இங்க அவைலபிளா இருக்கு. இந்த இடத்துல நான் இன்னொரு அந்த காலம் எந்த காலமை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த காலமோட நேம் அங்க ஆட் பண்றேன். இப்போ ஆட் பண்ணும்போது நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல காலம் நேம் ஆட் பண்ணனா இந்த ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டா இந்த கொரி எம் கொரி இந்த பவர் பிஐ கொரி எடிட்டர் வந்து ஜென்ரேட் பண்ண இந்த பவர் கொரி இந்த கொரி எம் கொரிங்கிற லாங்குவேஜ் இது எதுக்கான சின்டாக்ஸ் அப்படின்னா காலமை டெலீட் பண்றதுக்கான சின்டாக்ஸ். அப்போ நான் காலம் நேமை ப்ராப்பரா இந்த இடத்துல கமா போட்டு கொடுத்தேன் அப்படின்னா
அந்த காலம்ஸ் எல்லாமே என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து டெலீட் ஆயிடும். இதனால எனக்கு என்ன அட்வான்டேஜ்? இதனால வேற ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல அப்ளைட் ஸ்டெப்ஸ்ங்கிற இடத்துல என்ன பண்ண வேண்டியதில்ல. இப்ப பாருங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எனக்கு ஆட் ஆகாது. நான் பண்றவ 10 காலம் டெலிட் பண்ணாலும் இதே நான் காலம் நேம் கொடுத்தேன்னா எனக்கு ஸ்டெப்ஸ் என்னதான் இருக்க போகுது, ஒரே ஒரு காலம் தான். ரிமூவ் காலம்ங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் தான் இருக்கும். இந்த மாதிரி கொரியில பண்ணும்போது நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் லெவல இன்க்ரீஸ் பண்ணலாம். கொரி எடிட்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் லெவல இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்ப நான் பவர் பி கொரி எம் கொரி கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணுமா கேட்டா, தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆட் அட்வான்டேஜ். அதை வந்து நம்ம தனியா படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒர்க் பண்ணியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா பவர் கொரி ஜென்ரேட் பண்ணுங்கிறதுனால நம்ம சின்டாக்ஸ் இஷ்யூஸ் நமக்கு வரும் அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தெளிவா என்ன செஞ்சுக்கிட்டோம், அந்த சின்டாக்ஸ் நம்ம இந்த மாடல் பார்த்து நாமளே அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அது என்ன எப்படி பண்றது அப்படிங்கிற ஃபியூச்சர்ல போக போக உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே ஃபைன். இப்போ கிளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணியாச்சு. அப்ப கிளீனிங் ஒர்க் பண்ணியாச்சுன்னா இப்ப என்ன பண்ணணும்? ஆக்சுவலா நம்ம ETL-ல 3 பார்ட்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன? லோட். இந்த லோட் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க ஹோம் போய் பவர் குரி எடிட்டர்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். பவர் குரி எடிட்டர்ல ஹோம் போய் க்ளோஸ் அண்ட் அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த க்ளோஸ் அண்ட் அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். இப்ப எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ the fields அப்படிங்கிற செக்ஷனை பாருங்க. இங்க ஃபினான்சியல்ஸ் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் நம்மளுடைய டேபிளோட நேமா இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த டேபிள் இருந்த ஃபீல்ட்ஸ் இதெல்லாம். இந்த ஃபீல்ட்ஸ்ங்கிற பேன்ல என்ன வரும் சொன்னோம், நம்மளோட டேபிள் அண்ட் டேபிளோட ஃபீல்டு நேம் தான் இங்க டிஸ்பிளே ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தோம். இங்க டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கிளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும், பவர் பிஐக்குள்ள லோட் பண்ணணும். இங்க லோட் பண்ணியாச்சு. இந்த லோட் பண்ணிருக்கிற இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விசுவலைசேஷன் கிராஃபிக்கல் ரிப்போர்ட் நம்ம என்ன செய்யலாம் தான் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். சும்மா சிம்பிளா இந்த விசுவலைசேஷன் பேன்ல இருந்து டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டாக்டு பார் சார்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்றேன். இதை செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த ஸ்டாக் பார் வந்து என்ன டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ப்ராடக்ட் அண்ட் சேல்ஸை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டணும். இப்போ ப்ராடக்ட் அப்படிங்கிறது எங்க இருக்குதுன்னா, ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத எனக்கு என்ன செய்யணும் வந்து காட்டணும். அப்போ இந்த மாதிரி காட்டிடலாம். ப்ராடக்டா இந்த மாதிரி காட்டிடலாம். ஓகே ஃபைன். எனக்கு இன்னொரு ரிப்போர்ட் மாடல் பார்க்கலாம். இப்போ இதுக்கு பேர் வந்து பை சார்ட் சொல்லுவோம். அந்த பை சார்ட் வந்து எப்படி யூஸ் பண்றது எங்க? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றோம்னா வந்து இந்த செக்மெண்ட் அண்ட் யூனிட் சோல்டு எவ்வளவு சோல்டு, யூனிட் வைஸா எவ்வளவு சோல்டா இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து செக்மெண்ட் ஜென்ரேட் ஆயிருக்கு. இதுக்கு பேர் வந்து என்ன அப்படிங்கன்னா வந்து ஸோ இது வந்து லைன் ஷார்ட் சொல்லி சொல்லுவோம். அந்த லைன் ஷார்ட் இங்க செலக்ட் பண்ணிருக்கேன். லைன் ஷார்ட் அப்படிங்கிறது என்ன யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்றோம்னா மந்த் நேம் அண்ட் காக்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்றேன். இல்ல ப்ராடக்ட் நேம் சரி மந்த் நம்பர் இல்ல இது வந்து சம்மரி, இது வந்து மந்த் நேம், ஒவ்வொரு மாசம் எவ்வளோ காக்ஸ் என்ன டீடைல்ஸ் கிராஃபிக்கலா எனக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். ஸோ இதுல வந்து மேப் மேப் டீடைல்ஸ் எடுக்கலாம். ஸோ கண்ட்ரி இந்த காக்ஸ் மவுஸ் ஓவர் பண்ணீங்க அப்படின்னாலே காட்டும் எந்த கண்ட்ரி எவ்வளோ காக்ஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிறத காட்டும். ஸோ இந்த மாதிரியான கிராஃபிக்கல் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பவர் பிஐ அப்படிங்கிற இந்த டூல் யூஸ் பண்ண போறோம். இப்போ பிஐயோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து டேட்டா அனலைசிஸ் பண்ணி இந்த மாதிரி விசுவலைசேஷன் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றது தான். இதை ஏன் பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி விசுவலைசேஷன் ரிப்போர்ட்ஸ் மூலமா தான் நம்ம பிசினஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ணி பிசினஸ் லெவல் growth கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லது growthக்கான ஸ்டெப்ஸை இனிஷியேட் பண்றதுக்கு நெக்ஸ்ட் லெவல் பிசினஸை கொண்டு போறதுக்கு எல்லாத்துக்குமே பிசினஸ் அனலைசேஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா தேவைப்படும். அந்த அனலைஸ் பண்றதுக்கு தான் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பிஐ அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா வந்து யூஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுதான்
பவர் பிஐனா என்ன அப்படிங்கிறதுக்கான ஓவர் வியூ. ஸோ இதுல உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து கேட்கலாம்.